ஓம் கம் கணபதாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வரக்கூடிய மகா தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானை எப்படி நாம் இல்லத்திலும் ஆலயத்திலும் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், அவருக்காக நாம் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபத்தை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம். அதாவது விநாயக பெருமான் என்றாலே முழுமுதற் கடவுள் என்று தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்கு முக்கியமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியானது வருகிறது. நாளைய தினம் இந்த வைகாசி மாதத்தினுடைய கடைசி நாளாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையோடு சேர்ந்த இந்த சங்கடகர சதுர்த்தியும் வந்திருப்பது இன்னுமே விசேஷம்னு சொல்லலாம். ஏன்னா நவகிரகங்களை தன்னகத்தை கொண்ட விநாயக பெருமானுடைய வழிபாடு சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும்பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நம் வாழ்க்கையில் நிச்சயமாகவே இருக்காது என்று சொல்லலாம். பலருடைய வாழ்க்கையில் எதற்காகவே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது, இந்த பிரச்சனை எதன் மூலமாகத்தான் வருது அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுவது உண்டு. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடியவர் விநாயக பெருமான். சனிக்கிழமையில் நாம் விநாயக பெருமானை இந்த முறையில் வழிபட்டாலே போதும், நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கும் என்றே சொல்லலாம். நாளை வரக்கூடிய தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியானது எந்த நேரத்தில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதியம் 3:33 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:03 மணி அளவில் இருக்குது. எப்பொழுதுமே விநாயகருடைய வழிபாடை மாலை நேரத்தில் செய்வதுண்டு. ஆகையினால நாளை மாலை 6 மணிக்கு மேலே விநாயகருடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை செய்யுங்க. நல்லதொரு பலன்களை நம்மால் பார்க்க முடியும். இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்துமே தீர வேண்டும் என்றால் இந்த சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் தவற விடாதீர்கள். அப்படி கோவிலுக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த முறையில் தீபம் ஏற்றியும் வழிபடுங்க. விநாயகருக்கு நாளைய தினத்தில் அபிஷேகங்கள் நடைபெறும். அந்த அபிஷேகத்தில் உங்களால் இயன்ற அளவு பொருட்களை வாங்கி கொடுத்து கண்ணார அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை தரிசனம் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் 21 அருகம்புல் கொண்டு அவருக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய பெயர்களையும் நட்சத்திரங்களையும் சொல்லி அவருக்காக அர்ச்சனையும் செய்துக்கோங்க. பிறகு ஒரு தேங்காயை எடுத்துக்கோங்க. நல்ல சுத்தமான தேங்காயை எடுத்து அதை சரிசமமாக உடைத்து அந்த குடுமிகளை நீக்கி அந்த தேங்காயின் நடுவில் 5 எண்ணிக்கையில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடணும். அந்த தீபமானது கிழக்கு திசையை பார்த்தபடி இருப்பது நல்லது. சுத்தமான தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றியும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம். அதற்கு பிறகு அவருக்கு பிடித்தமான மோதகத்தை பிரசாதமாக செய்து எடுத்துட்டு போய் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. இப்படி விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்ததுக்கு பிறகு அவருடைய ஆலயத்திலேயே நவகிரக சன்னிதானமும் இருக்கும். அங்கே சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெயில் தீபம் போட்டுவிட்டு மனசார வேண்டிக்கோங்க. இப்படி சனிக்கிழமையில் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று அவரால் வரக்கூடிய இன்னல்கள் அனைத்தையும் நமக்கு விநாயக பெருமானை பார்த்து கொள்ளுவார். நம்ம வாழ்க்கையில் நாம் செய்த கர்ம வினையின் படியும்தான் சனி பகவான் நமக்கு பிரச்சனைகளை தருகின்றார். ஆனாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் மீண்டு வருவதற்குண்டான வழிகளை கட்டாயமாக விநாயக பெருமான் நமக்கு அருளுவார். இப்படி நாளைய தினத்தில் விநாயக பெருமானை அர்ச்சனை பண்ணிட்டு அதற்கு பிறகு அவருக்காக தேங்காய் தீபமும் ஏற்றி வைத்த பிறகு நவகிரகத்தையும் தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு நீங்கள் மனசார விநாயக பெருமானுடைய மந்திரங்களை உச்சாரணம் பண்ணிட்டு அங்கேயே நீங்கள் அமர்ந்து அவரை மனசார வேண்டிட்டு வாங்க. இதுவரைக்கும் வந்த பிரச்சனைகள் அனைத்தும் பனி போல் எனக்கு விலக வேண்டும் என்று மனசார வேண்டிட்டு வாங்க. என்னால் கோவிலுக்கே செல்ல முடியாது, வீட்டிலேயே இருந்து எப்படி வழிபடலான்னு பார்த்தீங்கன்னா விநாயகருடைய ஃபோட்டோவோ அல்லது சிலையோ கண்டிப்பாக அவரவர் இல்லத்தில் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அபிஷேகங்கள் உங்களால் இயன்ற அளவிற்கு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனை செய்வதற்காக நீங்கள் அருகம்புல்லையும் பயன்படுத்தி கொள்ளலாம். 21 என்ற எண்ணிக்கையில் அர்ச்சனை செய்து அவரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களையும் வைத்து மனதார வேண்டிக் கொண்டாலே போதும்.
தேங்காய் தீபத்தை ஏற்ற வேண்டாம். ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது இந்த தீபத்தை ஏற்றுவது நல்லது. கண்டிப்பாக இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். நாளைய தினத்தில் மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானையும் சனி பகவானையும் இந்த முறையில் வழிபடுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். விநாயக பெருமானுடைய அருளானது எல்லோருக்குமே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.